கேல இப்போ இந்த 4/22 31 உள்ளவங்க கேல பேர் வைக்கிறோம். பிஸ்னஸில் வேறு லெவலில் ஆயிரும். அதனால தான் சில பேர் வைக்கும்போது என்கிட்ட வரும்போது என் பேரையே மாற்றிட்டீங்களா சார்பாங்க. பிஸ்னஸ் பிறந்திருக்கிறாங்க என்கிட்ட வர்றாரு ஒருத்தர், எஸ்ஸில் பேர் இருக்குது, நான் கேல மாற்றுவேன். பேரே மாற்றிட்டீங்களா சார், பிஸ்னஸில் நீ ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணும். பெரிய ஆள் ஆகணுமா இல்லையா? இதை வை நீ பிஸ்னஸில் பேர், இதுக்கு தான் பேர் மாற்றுறது. இப்போ பேர் மாத்துறதுங்கிறப்போ, நான் 4ஆம் தேதியில பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ, எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நாம நட்சத்திரம் படி வந்து எனக்கு இந்த லெட்டர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஆனா, நீங்க இந்த லெட்டர்ஸ்ல வைக்க சொல்றீங்களே! அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமென்ட்டோடலாம் வந்து கேட்பாங்களா சார் உங்ககிட்ட? இல்லைங்க அவங்க ஆர்குமெண்ட்டுலாம் இல்லை, அது கிளாரிஃபிகேஷன். நான் அதை ஆர்குமெண்ட்டுன்னு நினைக்கிறது இல்லை. அதை இப்படி தானே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காலங்களாக நான் இந்த தானே ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற அதுக்கு மாதிரி. கிளாரிஃபிகேஷன். ம். அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்துருவேன். ஐயா இந்த குழந்தைக்கு இந்த தேதியில இருந்தா இப்படிலாம் இருக்கு. இப்போ குழந்தைக்கு என்ன? என்ன மாசம்? இப்ப என்ன சப்போஸ் இப்ப தான் குழந்தை பொறந்திருக்கு 2 நாள் தான் ஆகுது. 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்துக்குள்ள அதுக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் சொல்லிருவேன். ம். இந்த குழந்தை எந்த நேரத்தில பொறந்துச்சு? பொறந்ததுலேருந்து இப்ப என்கிட்ட பார்க்க வரதுக்கு 1 வாரம் தான் இருக்கும். 1 வாரத்துக்குள்ள இது என்னென்ன அது ட்ராபேக்ஸ் எப்படி பொறந்துச்சு? என்ன மொத்த கதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆமா நீங்க சொன்ன மாரி அப்படிதான் பொறந்தது. எனக்கு அதுவே தெரியும். அப்போ நான் வைக்கிற பேர் வச்சுக்கிறேன். சரிங்க சரியான்றாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற இடத்துல நாம் இருக்கோம். கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுத்தா அக்செப்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு 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 வார குழந்தைய வந்துட்டு ப்ரிடிக்ஷன் என்ன பெருசாக சொல்ல முடியும்? ஆனால் நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க அசந்து போயிடுவாங்க. ஆமாய்யா கரெக்டு தான்யா சொல்லும்போது அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொன்ன ம். மாதிரி ஆர்குமெண்ட் இல்லை, அது கிளாரிஃபிகேஷன்.